ஸ்திரியின் வித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஸ்திரியின் வித்து. ஸ்திரியின் வித்து பூமியில் பிறந்த பின்பும் அதனை கொலை செய்வதற்கு சாத்தான் ஏரோது ராஜாவை வஞ்சித்து அவன் மூலம் எடுத்த முயற்சி தேவனுடைய தலையீட்டினால் தடை செய்யப்பட்டது. மத்தேயு 2:3. அப்படியாயின் சாத்தான் வேதாகமத்தை வாசிக்கிறானா? வேத வாக்கியங்களின் ஆவிக்குரிய பொருளை அவன் அறிந்திருக்கிறானா? நிச்சயமாக அறிந்திருக்கிறான். நிச்சயமாக வேத வாக்கியங்களை அவன் வாசிக்கிறான். ஆனால் அவற்றை அவன் நம்புவதில்லை. அப்போ என்ன காரணத்துக்காக வாசிக்கிறான்? கிறிஸ்தவர்களை தாறுமாறாக்கிறதுக்கும் அவிசுவாசிகள் கிறிஸ்துவிட்ட வராமல் தடை செய்கிறதுக்கும் அவன் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறானே தவிர அவன் வேத வார்த்தைகளை நம்புகிறது இல்லை. அப்போ இதற்கு உதாரணமாக மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்தில் சோதிப்பதற்கு சங்கீதம் 91:11-12 அவன் உபயோகித்ததை நாம் காண்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறதற்கு அவன் வேத வசனத்தை பாவித்தான். அப்போ இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது, சாத்தான் வேத வசனத்தை வாசிக்கிறான், அவனுடைய அர்த்தத்தை அவன் விளங்கி கொள்ளுகிறான், ஆனால் அதை அவன் நம்புவதில்லை என்பது தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சாத்தான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான். ஆனபடியால் தான் அவன் மற்றவர்களையும் வஞ்சிக்கிறான். வஞ்சனை வல்லமை உள்ள சக்தி என்பதை கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். வஞ்சனை மகா வல்லமை உள்ள ஒரு சக்தி. அது கடவுளாலேயே அந்த வஞ்சனையை தடுத்து நிறுத்த முடியுமே தவிர மனுஷ பலத்தினாலே ஒரு பொழுதும் நிறுத்த முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வஞ்சனை வல்லமை உள்ளொரு சக்தி என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய மிக பெரிய ஆயுதம் வஞ்சனை. இந்த வஞ்சனையின் மூலம் கோடிக்கணக்கான மனுஷர்களை பாதாளத்துக்கு சாத்தான் இழுத்து கொண்டு போய்த்தான், இழுத்து கொண்டிருக்கிறான், இழுப்பான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.